இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, எல்லாம் வினோதமாக தான் வச்சுருக்கானுங்க. வேட்டாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு செட் ஆச்சுன்னா மட்டும் சாப்பிடுங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. இங்கேயும் வியட்நாமில் சொல்லியிருந்தேன்ல ஃபர்டைல்னு பாருங்க. இதை விட என்ன ஃபர்டைல் வேணும்? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இங்கே பாருங்க எவ்வளோ க்ளோஸில் போகுது என் தலைக்கு மேலே. அதெல்லாம் உஷாராக இருக்கணும் நீங்கள் உள்ளே வரும்போது. தண்ணியில் லைட்டாக பாம்பெல்லாம் ஓடுறது பார்த்தா நான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் த்ரில்லிங்காக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1258 கட்டியிருக்காங்க. ஏன் கட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலிய நாட்டுகள் இங்கே படையெடுத்து வந்தப்போ இங்கே இருக்க ராஜா எங்கள் தஞ்சமுகத்துக்காக எங்கள் தமிழ் சித்தாந்தமும் சைனீஸ் கல்ச்சரும் அப்படி தான் இந்த நார்த்து வியட்நாமில். இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஒரு 2 பசங்க எங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க எங்கள் பக்கத்தில். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா $1 கொடுங்க, நீங்கள் நான் இந்த இது டாங் கொடுங்க, நான் பார்த்து தரேன் சொல்லிட்டு பார்த்துருக்காப்புல. உங்ககிட்ட காசு இருக்குன்ற சொல்லிட்டு தயவு செஞ்சு வெளிக்காட்டுக்கு வைக்காதீங்க. அது ரொம்பவே ஆபத்தால போய் முடியும் உங்களுக்கு. வண்டியை மாற்றிட்டோம், சைக்கிளை மாற்றிட்டோம். அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சரி இதை ஓட்டுவோம் ஓகேங்களா. இது தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும். பிரேக்கெல்லாம் கரெக்டாக பிடிக்குதாப்பா? பிரேக் பிடிக்குதுப்பா. இது ஃப்ரண்ட்டா? இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டில் வர ஃப்ரண்ட்டு, அந்த பக்கம் பேக்கா? நல்ல வேலை எது பேக் இது ஃப்ரண்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, எல்லாம் வினோதமாக தான் வச்சுருக்கானுங்க. ரோட் லெஃப்ட் ஹேண்ட்ரி. நம்ம ரோடில் இப்போ லெஃப்ட்டில் போகணும், ரைட்டில் போகக்கூடாது. யாருக்கு வெயிட் பண்ணுறோம்? ஆமாம், நம்மளோட கைடுக்காக வெயிட் பண்ணுறோம். அவங்க தான் நம்மளை கூப்பிட்டு போவோம். ஏன்னா எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே சைனா பார்டர் இருக்குது. அப்படியே இயற்கை மேல் அழகு சூழ்ந்த நிறையா இருக்குது. வியட்நாமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு செட் ஆச்சுன்னா மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு ஓரளவுக்கு செட் ஆச்சு, அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு காரம் வேணும், இதெல்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு எங்கேயாச்சும் வீட்டில் இருந்தால் கட்டிட்டு வரணும். இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் பீஸ் மாதிரி இந்தியா வந்து எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்காமல் போச்சுன்னா. இந்த வண்டி ரொம்ப ஆடுது. அப்படியே சும்மா ஹைலேசா ஒரு ஐயாரமா ஹைலேசா ஐயாரமா. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. எங்கே கூட்டு போகிறாங்க தெரியலையே. வீடுகள் பாருங்களா, செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. மேலே ஓடு வீடு போட்டு இந்த பக்கம் மலைகள். அப்பா வியட்நாம் கிராமங்களையும் நம்ம பார்த்தாச்சு ஓரளவுக்கு. சைக்கிள்லையும் போய் பார்த்தாச்சு, எல்லாத்துலேயும் போய் பார்த்தாச்சு. சைக்கிள் ரெக்கார்டிங்காக வருது. பார்த்த பூமின்னு சொல்லுவோம்ல, இங்கேயும் வியட்நாமில் சொல்லியிருந்தேன்ல ஃபர்டைல்னு பாருங்கள். இதை விட என்ன ஃபர்டைல் வேணும்? எவ்வளோ ஃபர்டைலாக இருக்குன்னா எல்லாமே இங்கே ரைஸ் தான் போட்டிருக்காங்க. சுற்றி மலைகள். ஸோ இங்கே ரைஸ் போட்டு அப்படியே பண்ணியிருக்காங்க. பண்ணோம் ஃபர்டைல் ஃபீல்டில் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா போட்டிங் பண்ண வந்திருக்கோம். வியட்நாமில் இந்த ஃபர்டைல் ரீஜனில் ஒரு போட்டிங் பண்ணனா எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 1 hour 40 minutes வந்து இங்கே இருக்கிற இந்த லேக்கை சுற்றி ஒரு போட்டிங் போக போகிறோம். ஸோ அதுக்கான டிக்கெட் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அவங்க. இது எல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூடு. காலேஜ் எக்ஸ்ட்ரா நான் எவ்வளோ செலவு பண்ண வந்திருக்கீங்கன்னா அந்த ஒரு இளநீர் குடித்தேன், அந்த ஒரு யோகா ட்ரிங்க் ஒன்று குடிச்சேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2மே சேர்த்து ஒரு 1 lakh வியட்நாம் டாங் வந்துச்சு. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா செலவு பண்ணியிருப்பேன் காலையிலேருந்து. நான் சொன்னேன் அது போட் டூர் 1 hour 40 minutes 2 hours கூட ஆயிருக்கும் அந்த போட் டூர். இங்கே ஒரு கேவ் இருக்குது, அந்த கேவ்லேயும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பேர் இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த தாங் லாங்னு சொல்கிறாங்க. தாங் லாங் வேணா தாமரை போகணும்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நின்பினோட ரூட்டு இந்த பேர் என்னன்னா தராங்கன். ஸோ இந்த தராங்கனோட ரூட்டு இதுதான். ஸோ இந்த வழியாக தான் இந்த போட்டெல்லாம் அப்படியே கூப்பிட்டு போவாங்க. ரூட் 1 ரூட் 2 ரூட் 3 சொல்லிட்டு எந்த ரூட்டில் போகிறோம் சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே ஒரு கேவுக்குள்ளே வந்திருக்கான் போட் பண்ணுறதுக்கு. பாருங்க இது எல்லாமே வந்து லைம் ஸ்டோன், புரியுதா?
சீலிங் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தலை குடிஞ்சு தான் கீழே போகணும். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பாருங்க அப்படியே மலைகள், இந்த பக்கம் குகைகள், கேவ்ஸ், மலைகள் அப்படியே செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இது இன்னொரு கேவ்ஸ் கூட கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் ரோப் பண்ணலாம், இல்லை அவங்க பின்னாடி ஆளுங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க ரோப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இயற்கை சூழல நீங்கள் ரோப் நீங்கள் வரணும்னா வியட்நாம் பெஸ்ட் பிளேஸ் டு கம். நின்பின் மாசாக இருக்குங்க. இங்கே இருக்க பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 வருஷம், 2500 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்த பாறைகள்லாம் அவ்வளோ பழமையாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் போகுது என் தலைக்கு மேலே. அதெல்லாம் உஷாராக இருக்கணும். நீங்கள் உள்ளே வரும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தலை தட்டிடும் உங்களுக்கு. இந்த நின்பினோட எக்ஸ்பீரியன்ஸ் தரமாக இருக்குங்க. அப்படியே ஒரு கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கேவ் ஒரு கேவுக்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பழையமான கேவுக்குள்ளே நம்ம ஒரு போட்டிங் போகிறதுன்றதே ஒரு அற்புதமான விஷயம். பார்க்கணுன்னா நிறைய போட்டுங்க பின்னாடியும் முன்னாடியும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே. ஸோ நம்ம இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆஃப் வியூலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேவில் இருந்தால் வெளியில் வந்தோம் நம்ம. ஐயோ அற்புதமாக இருக்குங்க கேவ். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தலை மிஸ் ஆனாலும் நீங்கள் அடிச்சிடும் மேலே. ஸோ நல்லா பார்த்து தான் ஆகணும். தண்ணியில் லைட்டாக பாம்பெல்லாம் ஓடுறது பார்த்தா நான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் த்ரில்லிங்காக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1258 கட்டியிருக்காங்க. ஏன் கட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலிய நாட்டுகள் இங்கே படையெடுத்து வந்தப்போ இங்கே இருக்க ராஜா எங்கள் தஞ்சமுகத்துக்காக எங்கள் தஞ்சமுகம் வந்து இங்கேருந்து ஆட்சி செஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால் இங்கே ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவில் ஒரு இது எல்லாமே. ஸோ ராஜாவோட எல்லா வெல்த்து எல்லாமே இங்கே ப்ரிசர்வ் பண்ணி, ஏன்னா இங்கே கூழ் சீக்கிரம் யாரும் வந்துட முடியாது. ஏன்னா இங்கே சுற்றி கேவ்ஸு சுற்றி இது இருக்கிறதுனால யாருமே வந்துட முடியாதனால இவங்க ப்ரிசர்வ் பண்ணி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட அருமையான லொக்கேஷன் தான் இது. ஸோ அவங்ககிட்ட இந்த வாரில் வந்து அப்புறம் அந்த ஜெயிச்சு இது வந்து சொல்லணுமா ராஜா தந்திரம்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நேட்டிக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணி அந்த மங்கோலியன் படைகளை வீழ்த்தி இங்கே ஆட்சி செஞ்சார். ஓகேங்களா? ஸோ இங்கே நேராக பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ராஜாவோட சேர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ரிலீஜியஸ் சைட்டாக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா வெல்த்தையும் இல்லை வச்சுருக்காங்க. அந்த ராஜா இந்த கோயிலை கட்டும்போது 40 வயசு தான். எங்கே போனாலும் வியட்நாமில் ஒரே ஒரு விஷயம் பண்ணாமல் வச்சுங்க, படையல் போடுறாங்க. அது ஆஃபரிங் கொடுக்குறாங்க கடவுளுக்கு. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், எல்லா கோயிலையும் ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஏழ்மிக ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு நேச்சர் கீழே இந்த மாதிரி ஒரு போட் ரைடோட ஒரு கோவில் நின்பின்லாம் அருமையாக இருக்குங்க. ஸோ இந்த மலைகள்லாம் சொல்லியிருந்தால, ஸோ இந்தந்த ஒரு மலைகளும் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இந்த லேக்கை சுற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4500 அந்த 5000 வருஷம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியான மலைகள் இது. அதுக்கு மேலே கூட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து டெக்டானிக் பிளேஸ் இடிச்சு ஸோ இந்த மலைகள்லாம் இங்கே உருவாகிருக்கு. ஸோ அவ்வளோ பழமையான இந்த மலைகளை பார்க்கவே பிரமிப்பட்டமும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து இன்னொரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து இடங்களும் கட்டியிருக்காங்க வந்து தங்குறதுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அவங்க எதிர்நாட்டு படையெடுத்து வந்தாங்களுமே கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இப்படி ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்த சிலை இருக்குது. சி உள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாது, அதனால் உள்ளே போகக்கூடாது, வெளியேருந்தே கும்பிடுவோம். இந்த புத்தர் சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தங்கத்தால் கோட்டிங் கொடுத்து வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாமே கோல்டு கோட்டட் இருக்குது பாருங்கள். எத்தனை புத்தர் இருக்குது பாருங்கள். நெஞ்சில் இண்டுஸ்கோரா ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த போட் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா முக்காவே பாசி பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான். அதுவும் லேடிஸ்னால் எங்கள் லேடிஸ் கிடையாது, கொஞ்சம் வயசான லேடிஸ் தான். அவங்க தான் அவ்வளோ வில் பவர் வச்சு ரோப் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு வாட்டி ஒரு ட்ரிப்புக்கு 2 மணி நேரம் ரோப் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் வேலை செய்வாங்க நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் ஹேட்ஸ் ஆஃப்ங்க, இந்த வயசுலேயும் இவ்வளோ எனர்ஜி வச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்கன்னா ரோப் பண்ணுறாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது. எங்கேயும் இன்னொரு கோயில் வச்சுருக்காங்க. இந்த ராஜாக்களோடுக்காக அவங்கள வழிபடுறதுக்காக இன்னொரு கோயில் வச்சுருக்காங்க. வியட்நாம் வந்து சைனாவோட இன்வேஷனில் இருந்துச்சு அப்படின்னு அதுக்கான சாட்சிகள் இது. இப்போ நீங்கள் பார்த்த கோயில் எல்லாமே சைனீஸ் கட்டின கோயில் தான், வியட்நாமீஸ் கட்டின கோயில் கிடையாது. ஓகேங்களா? மங்கோலியாக்காரங்க படையெடுத்து வந்தது சைனா மேலே இங்கே இந்த ஏரியாவில் பண்ண படையெடுத்து வரும்போது அது தற்காத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஒரு அமைப்பும் இவ்வளோ இடத்த அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா?
எப்பெல்லாம் ஐடியா வருது பாருங்க, அமேசிங்களா. நின்பீனுக்கு வந்தப்புறம் தாங்க வியட்நாமோட ஆரம்பம் தெரிஞ்சது. நேற்று போன ஹாலாங் பே விட நின்பீன் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக பொறுமையாக ஒரு போட் ரைட், செம்ம ஃபீலுங்க, சொல்ல வார்த்தையே கிடையாது. பாருங்க கலர் கலராக பலூன்லாம் தொங்க வச்சு செம்மையாக போட்டிருக்காங்க. ஸோ வியட்நாம் பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய டெஸ்டினேஷனாக உருவாயிட்டு வருது டூரிஸ்ட்டுக்காக. இந்தியாவில் டெய்லி டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வியட்நாம் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது சுற்றி. ஸோ அவ்வளோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜும் இயற்கை வளங்களும் சூழ்ந்து பிரம்மாண்டமாக இருக்குது வியட்நாமில். இங்கே கேண்டீனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, வாழைப்பழம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது. காஃபிங்க பார்த்தீங்கன்னா 50,000 நான் கன்வெர்ட் பண்ணியே பொழப்பு போயிடும் போல இருக்குது. 50,000 நான் இருங்க யோசிக்கிறேன். 30, 25, 30, ஒரு 150 ரூபா 160 ரூபா வரும் அந்த காஃபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோகோனட் காஃபி. நம்ம எக் காஃபி குடித்தோம், கோகோனட் காஃபி குடிக்கணும். முடிவு பண்ணிட்டேன் முன்னாடியே கோகோனட் காஃபி குடிக்கணும்னு. பாருங்கள், அப்படியே கோகோனட் காஃபிக்குள்ளே ஊற்றி கொடுப்பாங்க. நல்லா தான் இருங்க டேஸ்ட்டு. வியட்நாமில் காஃபி இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரம்மாண்டமாக இருக்குது கோகோனட் காஃபி. அப்பா சில்லு நேரம் குடிக்கிறேன்னா வெயிலுக்கு அதுவும் ரொம்ப இதமாக இருக்குது. அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும். செம்மையாக இருக்குங்க வியூ. ஐயோ போட் ரைடிங் பண்ணுற போது நீங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையெல்லாம் இந்த $40 கொடுத்தது ரொம்ப தினைக்கிட்டானா நேற்று போனால் ஹாலாங் பே விட இன்றைக்கி ரொம்ப ஒர்க்காகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ போட்டிங் வந்து இங்கே 2 மணி நேரம் தான் நம்மளே ரோப் பண்ணிட்டு போய் அப்படியே நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக போன மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப. ஸோ இது பேரை மறக்காதீங்க, இந்த இடம் பேர் டாங்கான தான். ஒரு பேர் போட்டிங்கு, கேவ்ஸு, அது மாதிரி உள்ள ஹிஸ்ட்ரி எல்லாமே மறந்துடாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா கூட இங்கே கேஷ் எல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பக்கத்தில் ஏடிஎம் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு காஃபி ஷாப்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வந்தால் கூட சாப்பிட்லாம். இங்கே போகும்போது கூட வாங்கிட்டு போகலாம் ஏதாச்சும். ஓகேங்களா? இப்படி அருமையான லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க அடுத்தது மூவா கேவ்ஸ் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம் நெக்ஸ்ட்டு. நான் போயிட்டு வண்டியில் ஏறி வாங்க போவோம். வேறு அங்கேயே நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? மூவா கேவ் ஆக்சுவலாக இப்போ போக முடியலங்க, டைம் ஆச்சுலாம் கேவ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுபோல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே லோட்டஸ் டெம்பிள் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஃப்ளோட்டிங் லோட்டஸ் டெம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஃபுல்லாக அவங்க பாருங்கள் உங்களுக்கு லோட்டஸ் ஸ்ட்ரக்சரில் வச்சு அருவாக அப்படியே டெக்கரேட் பண்ணி சைட்லலாம் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோயில்கள் தான் இங்கே சுற்றி இருக்குது. ஸோ இந்த கோயில்கள் எல்லாமே 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அவ்வளோவும் அருமையாக இன்றைக்கி பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட், எக்கச்சக்க ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. வியட்நாமில் பயங்கரமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தான். இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணுறதுக்கு. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். நைட் ஃபுட் மார்க்கெட் ஒன்று இருக்குது, ஆனால் இல்லை. சரி முடிஞ்சால் என்ன ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அங்கே போய் நைட் சாப்பிடுவோம், ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கன்னா இங்கே இது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹனாய் தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கான ட்ரிப்பு இதோடு முடிஞ்சுது. எனக்கு ட்ரிப்பில் எனக்கு பிடிச்சதே என்ன தெரியுமாங்க, அந்த போட்டிங் பண்ணதாங்க. அப்படியே மன நிறைவாக அப்படியே ப்ளசண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. ஒரு டிவைன் ஃபீல் இருந்துச்சு நமக்கு அந்த போட்டிங்கில், அந்த கோவிலை பார்த்ததுக்கு, அந்த புத்தரை பார்த்ததுக்கு அப்புறமா கூட. ஸோ கரெக்டாக நமக்கு 3:40 1 ஹவர் கொடுத்தாங்க. ஸோ முடிச்சுட்டு போகிறோம். அந்த ஃப்ளோட்டிங் டெம்பிள் தாங்க செம்மையாக இருக்குது. இப்போ செம்ம லைட்டிங்லாம் போட்டிங்கு ஃபுல்லாக பலூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நார்த் வியட்நாம் பார்த்தீங்கன்னா எடி பசங்க நம்ம க்யூட்டாக இருக்காங்களா. ஸோ இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஷாக் பேக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் ஃப்ளோட்டிங் டெம்பிள்ஸ். மொத்தம் இங்கே இந்த 3 ஃப்ளோட்டிங் டெம்பிள் இருக்குது. இந்த 3 ஃப்ளோட்டிங் டெம்பிளில் இது ஒரு டெம்பிள் ஆக்சுவலாக. பாருங்க நடுவில் லோட்டஸ் இருக்கா, எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க ஒன்று பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா மாடிஃபை பண்ணி நல்லா பண்ணுறாங்க இவங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். இந்த டெம்பிள்லாம் வந்து எவ்வளோ லைட்டிங் போட்டு எவ்வளோ வந்து மெனக்கெட்டுருக்காங்க பாருங்க. சென்டரில் தாமரை எல்லாமே பக்கா அட்ராக்டிவாக இருக்குது. உள்ள அந்த எதிர்பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆர்கிடெக்சர் உள்ள அந்த சிலைகள்
அந்த புத்தருக்கு வச்சுருக்கிறாங்க. மைண்ட் ப்ளோயிங் காய்ஸ், மைண்ட் ப்ளோயிங். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நான் இப்போது இந்த 4 கண்ட்ரி கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வியட்நாம் இஸ் டூயிங் அமேசிங். இங்கே ஒரு புத்தர் பாருங்க, இங்கே ஒரு புத்தர் எப்படி இருக்காங்க. ஒன்றும் இந்த பலூன்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் இந்த பலூனை. ஸோ சைனீஸோட அந்த கல்ச்சரும் இங்கே தாக்கம் நிறையவே இருக்குது. என்னதான் சைனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போனாலுமே வியட்நாம்குள்ளே சைனா அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் சைனீஸ் கல்ச்சரும் இன்னும் அப்படி தான் இந்த நார்த்து வியட்நாமில். நாளிலேருந்து நம்ம சவுத் வியட்நாம் போக போகிறோம், டனாங் போக போகிறோம், அப்புறம் உச்சிமின் போக போகிறோம். அங்கேயும் நிலவரங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம். நார்த் வியட்நாம் பொறுத்த வரைக்கும் கம்யூனிசத்துக்கு ஒரு எண்டே கிடையாது, எல்லாமே கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹிந்திலேருந்து நம்ம கிளம்பி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஹனாய்க்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மழையை வந்து ரசிக்கணும்னா ஒரு காஃபி சாப்பிட்ணும்ல, வாங்க ஒரு காஃபி சாப்பிடுவோம். அதுதான் இந்த ஸ்டாப்பு. டக்குன்னு போய் குயிக்காக ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துடுவோம். எத்தனை லட்சமா எத்தனை ஆயிரமான்னு தெரில, வாங்கிடுவோம். ஹலோ, காஃபி காஃபி மில்க் காஃபி, மில்க் காஃபி. ஹவு மச்? 25,000. வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம், இப்படி நல்லா உட்காரலாம். நாலு பண்ணிட்டே இருக்கலாம். என்ன கம்ஃபர்டபுள் தெரியுமா? கீழே பாருங்க, கால் அவ்வளோ நீட்ட முடியும், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வரலாம், தூங்கிட்டே வரலாம், எப்படி வேணால் வரலாம். எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வரலாம் தெரியுமா? ரெண்டு வண்டி தூள் டக்கருங்க வண்டி. ஆனால் நீங்கள் போனதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலுக்கு லிமோசைன் வந்து செம்மையாக இருக்குது. அவர்கிட்ட நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க. இது போய் வந்து அரேஞ்ச் பண்ணார், இதுவும் அரேஞ்ச் பண்ணார், செம்ம சீப்பாக பண்ணி கொடுத்தாப்புல. அதுவும் சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம இந்தியாவிலேருந்து யாராவது தான் கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ செம்மையாச்சு இன்னைக்கு நின்பின் பே. நின்பின் அந்த ஆலாங்குபேலேருந்து இன்னும் வரல. அந்த நின்பின் பே அதோட இன்னும் செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் இருக்குங்க. என்ன எவங்கிட்ட வந்து விசாரிச்சு நீ பார்த்தீங்களா தெரிஞ்சிடும் உண்மையான காலனில் வரோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, வாங்க வந்து விசாரிங்க, விசாரிக்க மாட்டாமல் விட்டுறாதீங்க. இன்னைக்கு சாப்பிட்டு தான் நம்ம வந்து இந்த விலாகை முடிக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போகிறோம் ஏடிஎம்மில் போய் 5 லட்ச ரூபா எடுக்கிறோம். 5 லட்சமா நீங்கள் காரியம்? ஆமாம், 5 லட்சம் எடுக்க போகிறோம். இப்போ 5 லட்சம் 7 லட்சம் எடுத்துக்கலாம். ரொம்ப பணக்காரன் வாழும்போது சில நேரங்களில் கஷ்டம் வரதான் செய்யும். 7 லட்சன்றது 2500 ரூபா நான் சொன்னேன். ஸோ 7 லட்சம் எடுத்துருவோம். அப்போ தான் இந்த செலவு வேணால் நிறைய கேஷ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ 7 லட்சம் எடுத்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. பக்கத்தில் HSBC ஏடிஎம் இருக்குது, நாங்கள் ஏடிஎம் வச்சு எடுத்துருவோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், HSBC குளோபல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ரா பண்ண ஏடிஎம்மில் விட்ரா பண்ணிவிட்டு பிரெட் ரோஸ் வச்சுக்கோங்க. வாட் இஸ் இட்? கேரட். அதுனா பின் மீ வியட்நாம் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. அதுவும் ஒரு மேங்கோ ஸ்மூத்தி. நேரம் வச்சுட்டீங்கன்னா 45 இருக்கும். இது டீ அப்படியே க்ரில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சீஸ் போடலாம், சிக்கன் போடலாம், போர்க் போடலாம், என்ன வேணால் போடலாம். ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து எவ்வளோ கில் பண்ணணும். கிரில்டு பீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ அந்த ப்ரெட் இருக்கா, ப்ரெட்டில் போட்டு அது இதில் போட்டு அப்படியே தருவாங்க. செம்மையாக சாப்பிட போகிறோம். ஸோ செம்மையாக சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ நேராக போயிட்டுருக்கோம். அடுத்து என்ன பிளான் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வச்சது எல்லாமே எடுத்து வைக்கணும். நம்ம எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் திருப்பி இப்போ எடுத்து வைக்கணும். நம்ம என்ன எடுத்து வைக்கணும் கேட்குறீங்களா? லக்கேஜெலாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். எங்கே போனோம்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு நமக்கு ஃப்ளைட்டு, 7:25ங்கிறது டனாங் போகிறதுக்கு. ஸோ இப்போ நைட்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பிரச்சனையும் இருக்காது நமக்கு. ஸோ காலை ஈஸியாக கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு கிளம்புறதா இருக்கான் நம்ம ஏர்போர்ட்லேருந்து. ஸோ அதை இப்போ போயிட்டு எல்லாம் வச்சுட்டேன்னா துணி கிணி எல்லாம் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் பேக்கில். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா, ஸோ எப்படி இருந்துச்சுங்க இன்றைக்கி ஹனாய் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேபுலஸ் சிட்டிஸ். நல்லாவே வந்து இருந்துச்சு எனக்கு.
ஃப்ரெண்ட்லியான பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் ஹனாய் வந்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு, நின்பின்னு, அப்புறம் சாப்பான்னு இருக்கு ஒரு இடம், சாப்பா, அப்புறம் சைனா பார்டர் கிட்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஹாலாங் பே, இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஹனாய் வந்தீங்கன்னா இதெல்லாமே கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மலேசியா வழியாக நீங்கள் ஹனாய்க்கு வரலாம். இல்லை உச்சிமின்லேருந்து கரெக்டாக ஃப்ளைட்ஸ் இருக்குது. பஸ் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஹொச்சிமின் இங்கேருந்து ஹனாய் டு டனாங்கோல் ஹொச்சிமின் பஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன், கிட்ட 12 to 15 மணி நேரம் ஆகும். அதனால தான் நான் பெஸ்ட்டு ஃப்ளைட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ ஹனாயில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர், 1 கோடி பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே கேபிட்டல் சிட்டியில் தான் வாழ்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய இன்கம் பார்த்திங்கன்னா டூரிசம் பேஸ் பண்ணி, ஃபுட்டு டூரிசம் பேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. டூரிசம் வர தான் இவங்க மிஸ் ஆகிட்டு வராங்க. நான் காலையிலே சொன்ன மாதிரி இந்த ஹனாய் தான் வந்து அடுத்த ஹனாய் வியட்நாமில் இருக்கிற எல்லா பிளேசஸும் வந்து அடுத்த தாய்லாந்து, அடுத்த டெஸ்டினேஷன். தாய்லாந்து கிட்ட நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எங்கே போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வியட்நாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ உண்மையான சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நான் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. ஸோ 2 பசங்க இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. எங்கள் பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டாலர் கொடுங்க, நீங்கள் நான் இந்த டாங் கொடுங்க, நான் பார்த்து தரேன் சொல்லிட்டு பார்த்துருக்காப்புல. இவங்க டாலர் கொடுத்து இப்படி மாற்றி கொடுத்துருக்காப்புல. அந்த கொடுத்த கேப்பில் என்ன பண்ணிங்கன்னா டாலரை வந்து அப்படியே இவங்க கையிலேருந்து எடுத்த டாலரை வந்து திருப்பி கொடுத்த கேப்பில் எப்படி சுருட்டினே தெரியல, டாலரை கொஞ்சம் அமௌண்ட்டை கரன்சியை எடுத்துட்டான் அவன், டாலர்ஸை. நீங்கள் ஒரு செகண்டுக்கு பார்த்தா ரிலைஸ் பண்ணிடுறாங்க, எடுத்து உள்ள இவங்க கிளம்பிட்டாங்க, திருச்சி ஓடிட்டாங்க அவங்க. இது எப்போவுமே நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குன்ற சொல்லிட்டு தயவு செஞ்சு வெளிக்காட்டுக்கு வைக்காதீங்க. அது ரொம்பவே ஆபத்தால் போய் முடியும் உங்களுக்கு. எந்த நாட்டாக இருக்கட்டும், எங்கேயுமா இருக்கட்டும், உங்கள்கிட்ட காசு கம்மியான காசு வச்சுக்கோங்க, கம்மியான அமௌண்ட் வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கார்டு யூஸ் பண்ணுங்கள். கார்டு இல்லாத பட்சத்தில் கம்மியான அமௌண்ட் அப்பப்போ ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு தேவைக்கு என்னமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஹனாய் பர்சனலாக பிடிச்சி இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹாலாங் பே இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக நம்மளால் 2-3 நாள் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அத்தனையும் நம்ம கவர் பண்ணிடுவோம் ஹனாயில். ஓகேங்களா? ஸோ இந்த மெமரிஸ், இந்த மக்கள், இது எல்லாத்தையோட நம்ம இந்த சிட்டி பேக் போகிற ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணுங்க. நீங்கள் பேக் பேக்கிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம பக்கத்து கடையில் தான் நம்ம புக் பண்ணோம். டூரிஸ்ட்டில் தான் நமக்கு நல்லா சீப்பாக கொடுத்தாங்க. $80 2 டூருக்கு கொடுத்தாங்க. நல்லாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிபோசன் க்ரூஸ்லாம் வச்சு எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மால் லிஸ்டிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6 பேர் பகிர்ந்து இந்த வீடியோவை. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கன்னா இன்பாக்ஸ் டிஎம் பண்ண இன்பாக்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? ட்ராவலை பற்றி எந்த சம்மந்தப்பட்டது இருந்தாலும் சரி யாராவது எங்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது ஹனாயிலிருந்து ஸ்ரீராம்.